ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னும் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸில் வந்து மருவு பெயர்கள் இதை வந்து நான் என்னோட நோட்டில் வந்து எழுதி வச்சுருக்கேங்க. இதுதான் இப்போ நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அவுட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்களும் தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து நம்ம ஃபைனலாக வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் நான் என்னோட நோட்ஸுக்காக நான் வந்து கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் வந்து பொறுமையாக எழுதாமல் ஸ்பீடாக எழுதிருந்திருப்பேன். அதனால் நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் எதுவும் மைண்ட் பண்ணிக்காம நான் சொல்றதை நீங்க வேணும்னா நீங்க அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ மருவு பெயர்கள் அப்படின்னம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் தான் வந்து மருவு பெயர்கள். ஓகேங்களா, அதாவது முன்னொரு காலத்துல ஒரு பெயர் வச்சிருப்பாங்க, அது வந்து அப்படியே காலப்போக்கில் அது வந்து வேற ஒரு பெயரா மாறி இருந்திருக்கும் பேச்சு வழக்குல. ஓகேங்களா, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டதை முதல்ல பார்த்துடலாம். அதுவும் இந்த மாதிரி இப்படி சைட்ல வந்து நான் இப்படி ஸ்டார் போட்டிருக்கேன்னா அது வந்து நிறைய கொஸ்டின்ஸ்ல, அதாவது நிறைய எக்ஸாம்ல வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதை நீங்க வந்து நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா, அதுக்காக தான் முக்கியங்கிறதுக்கு இது போட்டிருக்கேன். மயிலாப்பூர் மயிலை, வண்ணாரப்பேட்டை வண்ணை, பூவிருந்தவல்லி பூந்தமல்லி, சைதாப்பேட்டை சைதை, வானவன்மாதேவி மானாம்பதி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. வானவன்மாதேவி மானாம்பதி, மன்னார்குடி மண்ணை, மண்ணைங்கிறது வந்து 2 சுழி நையும் வரும், 3 சுழி நையும் வரும். நாகப்பட்டினம் நாகை, புதுக்கோட்டை புதுகை. ஓகேங்களா, இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு தான் கீழே புதுச்சேரியும் எழுதியிருக்கேன். இது ரெண்டும் தான் நம்மள வந்து குழப்பம். அப்போ புதுக்கோட்டை இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இக்கு வந்துச்சுன்னா லாஸ்ட்ல இங்கே கையின்னு வரணும். ஓகேங்களா, இது ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா மீதி வந்து வேற எது வந்தாலும் வேற ஏதோ ஒரு எழுத்து. இக்கு வந்துச்சுன்னா கை வரணும். அப்போ புதுக்கோட்டைனா புதுகை, புதுச்சேரினா புதுவை. இது வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அதான் மார்க் பண்ணியிருக்கேன். கும்பகோணம் குடந்தை, திருச்சிராப்பள்ளி திருச்சி, சோழநாடு சோனாடு, உதகமண்டலம் அப்படிங்கிறதுக்கு 2 பேர் இருக்குது. ஊட்டின்னு சொல்லுவாங்க, உதகைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து திருநெல்வேலி நெல்லை, திருநெல்வேலி நெல்லை. உதகமண்டலத்துக்கு 2 இருக்குது, ஊட்டி உதகை. திருநெல்வேலி நெல்லை, கோயம்புத்தூர் கோவை, பைம்பொழில் அப்படிங்கிறது பம்புலி. கோவன்புத்தூர். ஓகேங்களா, கோவன்புத்தூர் அதுதான் எப்படி மாறி இருக்குது, கோயம்புத்தூர். கோயம்புத்தூரை இப்ப எப்படி சொல்லியிருக்கோம், கோவை. ஓகேங்களா, இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கோவன்புத்தூர்னு தான் ஸ்டார்டிங்ல இருந்தது, கோயம்புத்தூர்னு மாறினுச்சு. அந்த கோயம்புத்தூரையுமே இப்ப என்னன்னு மாத்திட்டோம், கோவை. தேவக்கோட்டை அப்படின்னம்னா தேவோட்டை, தேவக்கோட்டை தேவோட்டை. தஞ்சாவூர் தஞ்சை, செங்கற்பட்டு செங்கை, திருநின்றவூர் திண்ணனூர். இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் வந்திருக்கு, அதனால பாத்துக்கோங்க. திருநின்றவூர் திண்ணனூர். ஆற்றூர் ஆத்தூர், இது நம்ம தமிழ் புக்லேயே படிச்சிருப்போம். ஆற்றூர் வந்து பேச்சு வழக்கில் இப்ப ஆத்தூர் என்றாயிற்று அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அதாவது இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இப்போ அதுக்கடுத்து பார்த்தோம்னா அவுட் சோர்ஸ்ல இருந்து கூகுள்ல இருந்து வந்து கொஞ்சம் இது எடுத்திருக்கேன், அது வந்து நான் எழுதியிருக்கேன், அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அவுட் சோர்ஸ் பாருங்க, கருவூர் அப்படிங்கறத கரூர் அப்படின்னு சொல்றோம். கொடைக்கானல் கோடை, மணப்பாறை மணவை, விருதுநகர் விருதை, விருதுநகர் விருதை, பரமக்குடி பரம்பை, சங்கரன் கோவில் சங்கை, அம்பாசமுத்திரம் அம்பை, அறந்தாங்கி அறந்தை, அலங்காநல்லூர் அலங்கை, சிங்காளந்தபுரம் சிங்கை, சிங்காநல்லூர் சிங்கை. இது 2த்துக்குமே சிங்கை தான் வரும். சிங்காளந்தபுரம்னாலும் சிங்கை, சிங்காநல்லூர்னாலும் சிங்கை. மயிலாடுதுறை அப்படின்னம்னா மாயூரம் இல்லாட்டி மாயூரம். ஓகேங்களா, ஏற்கனவே நம்ம அங்க பார்த்திருப்போம். மயிலாப்பூர் அப்படின்னம்னா மயிலை, மயிலாப்பூர்னா மயிலை. இதே இது மயிலாடுதுறை அப்படின்னம்னா மாயூரம், அதாவது மயூரம் இல்லாட்டி மாயூரம்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கண்டிப்பா கேட்கலாம். மயிலாடுதுறை அப்படிங்கிறது வந்து மயூரம் மாயூரம், இதே இது வந்து மயிலாப்பூர். இந்த மாதிரி நம்மளை குழப்புற மாதிரி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரே இடத்துல அது 2 எழுதி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து திருப்பி திருப்பி படிக்கிறப்ப நல்ல ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா, மயிலாப்பூர், மயிலாப்பூர் அப்படின்னம்னா மயிலைன்னு வரணும். மயிலாடுதுறை அப்படின்னம்னா மயூரம் மாயூரம். இது கூட ஞாபகம் வச்சுக்கலாம். லாஸ்ட்ல இந்த மாதிரி துறைன்னு வந்துச்சுன்னா ரம்முன்னு முடியணும். ஓகேங்களா, அப்ப துறைன்னு வந்துச்சுன்னா ரம்முன்னு வரணும். அப்ப மயிலாப்பூர், இங்க ஊர்னு தானே முடியுது, அப்ப மயிலை. சேந்தமங்கலம் சேந்தை, சோழிங்கநல்லூர் சோளிங்கர், திருவண்ணாமலை அருணை. இது டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க, அப்படியே டோட்டலா மாறி இருக்கு. அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருவண்ணாமலை அருணை, கருந்தட்டை குடி கரந்தை, கரிவளம் வந்த நல்லூர் கருவை, ராமநாதபுரம் முகவை. இதுவும் அப்படியே டோட்டலா மாறி இருக்கு பாருங்க. ராமநாதபுரம் முகவை, நாகர்கோவில் நாஞ்சி,
திருத்தணி தணிகை. வேதாரண்யம் இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. வேதாரண்யம் அப்படிங்கிறது வந்து திருமறை காடு அப்படிங்கிறது நம்ம வந்து படிச்சிருப்போம் தமிழ் புக்ல. வேதாரண்யத்துக்கு இன்னொரு மறுவு பெயர் என்னன்னா வேதை. வேதாரண்யம், வேதை, திருமறை காடு. திருச்செந்தூருக்கு நிறைய இருக்கு பாருங்க. செந்தூர், திருச்சீரலைவாய், அலைவாய். ஓகேங்களா, திருச்செந்தூர்ல உள்ள செந்தூர் வந்திருக்குது. அப்புறம் அலைவாய், அலைவாயோட இன்னொன்னு சேர்த்தோம்னா திருச்சீர் அலைவாய். ஓகேங்களா, அப்ப திருச்செந்தூருக்கு 3 வந்து மறுவு பெயர்கள் இருக்குது. தர்மபுரி, தகடூர், இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. தர்மபுரி அப்படிங்கிறது தகடூர். உசிலம்பட்டி, உசிலை. காஞ்சிபுரம், காஞ்சி. பாளையங்கோட்டை, பாளை. ஸ்ரீவைகுண்டம், ஸ்ரீவை. ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீவி. ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீவி. அருப்புக்கோட்டை, அறுவை. சிதம்பரம், தில்லை. இது கொஞ்சம் ஈஸியானது, நம்ம போட்டுருவோம். தில்லை சிதம்பரநாதர் அப்படின்னு சொல்றதுனால சிதம்பரம், தில்லை. சேதுராயன் புத்தூர், சேராத்து. சேதுராயன் புத்தூர், சேராத்து. திருக்குருகூர், ஆழ்வார் திருநகரி. அதோட மறுவு பெயர் என்னன்னா குருகை. திருக்குருகூர், ஆழ்வார் திருநகரி. ஓகேங்களா, இதோட மறுவு பெயர் என்னன்னா குருகை. அந்த திருக்குருகூர்னு இருக்குல்ல, அந்த குருகூர் தான் வந்து எப்படி வந்திருக்கு, குருகை. உறையூர், உரந்தை. திருவாரூர், ஆரூர். ஓகேங்களா, திருவாரூர் இந்த இடத்துல ஆரூர்னு முடியுது, அதுதான் மருவி பேரு. அதாவது மருவி இப்போ வந்து ஆரூர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ இதுல வந்து ஒரு 34, அது இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து ஒரு 22. ஓகேங்களா, ஒரு வந்து 60 மறுவு பெயர்கள் வந்து படிச்சிருக்கோம். இது மட்டும் படிச்சாலே போதும், நமக்கு வந்து எக்ஸாம்க்கு வந்து நல்லா இது பண்ணிடலாம். இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றது வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து திருப்பி பார்த்துக்கோங்க. லைக் மயிலாப்பூர்னா மயிலே, மயிலாடுதுறைனா மயூரம், மாயூரம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பாய்.